விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தனித்த தேர்தலை சந்தித்தால் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாது என சி ஓட்டர் நிறுவனர் கூறியிருப்பது அக்கட்சியினரையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. அதிமுகவுடன் கூட்டணி இணைந்தால் மிகப்பெரிய வெற்றியை பெறலாம் என அவர் தெரிவித்துள்ள நிலையில் விஜயின் இறுதி முடிவு என்னவாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அடுத்து ஆட்சியை பிடிப்போம் என ஆணித்தரமாக கூறி வரும் தமிழக வெற்றிக் கழகம் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற வாய்ப்பு இல்லை என கருத்து கணிப்பு வெளியாகி இருப்பது அந்த கட்சியினரை திடுக்கிட வைத்துள்ளது. தமிழ்நாட்டில் ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தற்போதைய சூழலில் தமிழ்நாட்டில் 4 முனை போட்டி என்பது உறுதியானாலும் விஜய் என்டிஏ கூட்டணிக்கு செல்ல வாய்ப்புகள் இருப்பதாக யூகங்கள் ரெக்கை கட்டி பறந்து வருகின்றன. அதிமுக தரப்பில் விஜய்க்கு 51 சீட்டுகள் வரை கொடுக்க தயார் எனவும் துணை முதலமைச்சர் பதவி, அமைச்சரவையில் பங்கு என கேட்டு தாவேக டிமாண்ட் செய்து வருவதாகவும் கூறப்பட்டது. 3 நாட்களுக்கு முன்பு நடந்த மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் கூட பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் என்டிஏ கூட்டணிக்கு செல்ல சம்மதம் தெரிவித்ததாக சொல்லப்பட்டது. ஒரு பக்கம் என்டிஏ கூட்டணியில் தமிழக வெற்றிக் கழகம் இணைகிறது என பரபரப்பாக கிளப்பப்பட்டு வந்தாலும் இன்னொரு பக்கம் எந்த கட்சியோடும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து அதிகாரப்பூர்வ மறுப்பு விளக்கமும் வந்து கொண்டேதான் இருக்கிறது. இந்த நிலையில்தான் ஆங்கில தொலைக்காட்சியில் பேசிய பிரபல சி ஓட்டர் கருத்து கணிப்பு நிறுவனத்தின் நிறுவனர் யஷ்வந்த் தேஷ்முக் பகிர்ந்து கொண்ட தகவல்கள் தாவேகவினரை அதிர்ச்சி கடலில் ஆழ்த்தியிருக்கிறது. அதாவது தமிழக வெற்றிக் கழகம் தனித்து தேர்தலை சந்தித்தால் பெரிய வெற்றியை ஈட்ட முடியாது என யஷ்வந்த் தேஷ்முக் தெரிவித்தார். விஜய் தற்போதைக்கு தமிழக அரசியல் களத்தில் முக்கியமான சக்தியாக இருக்கிறார் என்றாலும் கூட தனித்து தேர்தலை சந்தித்தால் பெரிய அளவில் வெற்றி பெற முடியாது என குண்டை தூக்கி போட்டார். அதே சமயம் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவதாக அறிவித்த போது 16 முதல் 17% வாக்குகளை ரஜினிகாந்த் பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக சி ஓட்டர் நிறுவனம் கருத்து கணிப்பு எடுத்து இருந்தது என கூறிய யஷ்வந்த் தேஷ்முக், அப்படி பார்த்தால் விஜய் இன்னும் 16% வாக்குகளை கூட தாண்டவில்லை எனவும் கூட்டணியின் துணை இல்லாமல் விஜய் தனித்து தேர்தலை சந்திப்பது நெருப்பாற்றில் நீந்துவதற்கு சமம் என அதிர்ச்சியை கிளப்பினார். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை பிடித்த திமுகவுக்கும் ஆட்சியை இழந்த அதிமுகவுக்கும் இடையேயான வாக்கு வித்தியாசம் வெறும் 5% தான் என்ற நிலையில் விஜய் அதிமுக கூட்டணியில் இணைந்தால் 2026 தேர்தல் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கும் எனவும் கூறினார். ஒருவேளை விஜய் அதிமுக கூட்டணியில் இணையாமல் தனித்து போட்டி என்பதிலேயே உறுதியாக இருந்தால் அவர் வழக்கமாக திமுகவுக்கு செல்லும் சிறுபான்மையின வாக்கு வங்கியை பிரிப்பார் எனவும், அதே போல திமுக ஆட்சிக்கு எதிரான மனநிலைமை கொண்டவர்களின் தேர்வாக இருக்கக்கூடிய அதிமுகவின் வாக்குகளை பிரிப்பார் எனவும் கூறிய யஷ்வந்த் தேஷ்முக், வாக்குகளை பிரிக்கத்தான் முடியுமே தவிர வெற்றி பெற முடியாது என்றார். இன்னும் முக்கியமாக பீகாரில் பிரசாந்த் கிஷோருக்கு ஏற்பட்ட நிலைமைதான் விஜய்க்கும் ஏற்படும் என யஷ்வந்த் தேஷ்முக் கூறியிருப்பது தாவேகவினரை நிம்மதி இழக்கச் செய்திருக்கிறது. பாஜக கூட்டணி இந்தியா கூட்டணியை எதிர்த்து பீகார் தேர்தலில் களம் கண்ட பிரசாந்த் கிஷோர் 30% வாக்குகளை பெறுவார் என சொல்லப்பட்ட நிலையில் கடைசியில் வெறும் 3% தான் கிடைத்தது. பிரசாந்த் கிஷோரின் பிரச்சாரத்திற்கும் பெருவாரியாக கூட்டம் வந்தது. ஆனால் கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறாமல் மிஸ் ஆகவே ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாமல் போனது. இந்நிலையில் பிரசாந்த் கிஷோரின் நிலைதான் விஜய்க்கும் வரும் என கூறியுள்ள யஷ்வந்த் தேஷ்முக், விஜய் 15% வாக்குகளை வாங்கினாலும் கூட ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது என கூறியிருக்கிறார். மார்ச் 30ஆம் தேதிதான்
தமிழகத்தில் வேட்பு மனு தாக்கல் தொடங்குகிறது என்ற நிலையில் அதற்குள்ளாக விஜயை என்டிஏ கூட்டணிக்குள் கொண்டுவர பாஜக முயன்று வருகிறது. ஆனால் விஜய் தரப்பில் என்டிஏ கூட்டணிக்கு செல்ல விருப்பம் இல்லை என்றே சொல்லப்படுகிறது. ஏனென்றால் பாஜகவுடனான கூட்டணி நீண்ட கால அரசியலுக்கு கை கொடுக்காது என்பதே விஜய் போடும் கணக்காக இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க கூட்டணி முக்கியம் என்பதை விஜய் உணர்ந்திருந்தாலும் விஜயின் முதல் சாய்ஸ் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் விசிக, கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸாகத்தான் இருந்தது. அதோடு தமிழக வெற்றி கழகம் தலைமையில்தான் கூட்டணி என்பதிலும் விஜய் ஆரம்பத்தில் இருந்தே உறுதியாக இருந்தார். ஆனால் திமுக கூட்டணியில் இருந்து எந்த கட்சிகளும் விஜய் பக்கம் வராத நிலையில்தான் விஜயை என்டிஏ கூட்டணிக்குள் கொண்டுவர பாஜக முயற்சி செய்ய தொடங்கியது. தற்போது வரைக்கும் என்டிஏ கூட்டணிக்கு விஜய் நோதான் சொல்லி இருக்கிறார் என்றாலும் தேர்தலுக்குள் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்பதே கள நிலவரமாக இருக்கிறது.